வெல்கம் டு எம்டி லாகர். நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி பண்ண போறோம். வேற லெவல்ல பிரியாணி. சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துருப்பீங்க, பீஃப் பிரியாணி செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க, ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, குண்டா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய். ஓகேவா? அதிகமாக ஆயில் சேர்க்காதீங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே மக்களே, எண்ணெய் காஞ்சிருச்சு. லைட்டாக நெய் சேர்த்துப்போம். நெய். ஓகே, நெய் தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. இங்கே வரமாட்டேதியா? ஐயோ, இருங்க வரேன். தேவையான அளவுக்கு நெய் போட்டாச்சு. இது காயட்டும். ஓகே, லைட்டாக காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே பட்டம், லவங்கு. ஓகேவா? இது மூணுத்தையும் போடணும். இன்னொரு பேர் தெரியல, அவன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் வெங்காயத்தை போடணுமா? என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை அப்படி உரைச்சி போடணும். லைட்டாக கையில் சுடும், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ கொட்டின மொத்த வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். எவ்வளோ பெரிய ஆளு, அப்போ லைட்டாக ஃபோக்கஸ் ஆகாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுக்காதீங்க. ஓகேவா? சரிங்க, கொஞ்சம் வதக்கிட்டு வரேன். நிஜம் நான் தான் குக் பண்ணுறேன். ஏன்னா கேமரா பிடிக்க ஆள் இல்லை. ஸோ அதனால நானே கேமரா பிடிச்சிக்கிட்டு நானே குக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கிண்டி வைக்கும் போது சரியா கொஞ்சம் வேகணும்னா தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. ஓகேவா? இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக வெங்காயம் வதங்கிடும். ஓகே, இதை போட்டு நல்லா ஒரு கலக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன விட போறோம்னா தூள் தேவையான அளவு. அவ்வளோதான். எனக்கு தேவையான அளவு தான் சொல்ல தெரியும், எவ்வளோ அளவுன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, காரம் வேணுமோ அதுக்கு எதுவுமே போட்டுக்கோங்க. இது வந்து என்னோட இஷ்டம், அதனால எப்படி தான் போடுவேன். பிகாஸ் இன்னும் ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள் வரும், அவ்வளோதான். இதை நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஏன் மிளகாத்தூள் முன்னாடியே போட்டோம்னா அப்போ அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? நம்ம லாஸ்ட்டாக மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த கலர் வராது, வெங்காயம் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும். இப்படி போட்டால் தான் ரெட் கலரில் இருக்கும். எப்படி மாசா? நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இன்னும் ஒரு 50 கிராம் இருக்குங்க. நாங்கள் வந்து வீட்லேயே அரைச்சது, அதனால் அப்படி தான் இருக்கும். இதை போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். மக்களே, நெக்ஸ்ட் என்ன போட போறோம்னா புதினா போட போறோம். ஓகேவா? எல்லாமே பக்காவா கழுவி வச்சு தான் போடுறோம். சுத்தம் பண்ணிட்டா தான். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, சுத்தம் பண்ணிட்டா வச்சு போடுங்க. நெக்ஸ்ட் என்ன போட போறோம்னா தயிர் போட போறோம். இது ஜஸ்ட் ஒரு 100 கிராம் தயிர். ஏன்னா நாங்கள் வந்து 1/2 கிலோ தான் மட்டன் எடுத்துருக்கோம். ஸோ அதனால 100 கிராம் தயிர். ஓகேவா? நல்லா ஃபுல்லாக டீப்பாக வலிச்சு போட்டுடணும். அப்போ இது ஒரு கேரட்டு. இல்லை, மெயின் மேட்ரு என்னன்னா நம்ம கிளறது தாங்க மேட்ரு. எவ்வளோக்கு நல்லா கிளறீங்களோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்பப்போ ஆங்கிள் லைட்டாக மாறினே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் மட்டும் பக்காவாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் ஏற்றி விட்டீங்க. நீங்கள் நம்ம கூட ஒரு கேமராமேன் வச்சிடலாம். அது யாரும் இல்லை, ரீல்ஸில் ஒருத்தர் வருவான் வெள்ளையா, அவனை தூக்கி நிற்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெடி பண்ணுவோம். தயிர் போட்டு கிண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகா, இது அப்படியே போடுங்க, கீழே தேவையில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா கீத்தா அரிஞ்சுக்கோங்க தக்காளி. ஓகேவா? 1/2 கிலோக்குன்னா ஒரு 4-5 தக்காளி தேவைப்படும், அதுதான், அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1/4 கிலோ தக்காளி, அவ்வளோதான். இதை போட்டு என்ன பண்ணா இப்போ நல்லா கிண்டணும். கருத்து நீ பிடிச்சி நல்லா கிண்டுங்க. தக்காளி வந்து நல்லா உடஞ்சி
நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கும். அப்போதான் நான் எவ்வளோ பெரிய செஃப் தெரியுமா, பேசாம நான் பெரிய செஃப்பாக எல்லாம் இருக்கிறேங்க. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், டெய்லியும் குக்கிங் வீடியோவை போட்டுடலாம். லாகை கட் பண்ணிட்டு லாக் போகலான் தான் அந்த சேனல் ஆரம்பிச்சது. ஆனால் லாக் எங்கேயும் போக முடியல, மோட்டோ லாகிங்கு வீட்டிலே தான் சுற்றி நிற்கிறேன். சரிங்களா, ஆகட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஓகே, இது கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடலாம். ஓகேவா, அப்போ தான் நல்லா இறங்கும். சற்று வேலைக்கு முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம தக்காளி போட்டு மூணுனதா இல்லை, நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன் சுத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். இந்த மட்டனை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூட போகிறோம். ஓகே, இதை தட்டு போட்டு மூடுவோம். 20 நிமிஷம் கழிச்சு வருவோம். ஓகே, இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த மாதிரி அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த ஆட்டோட கொழுப்பு தான். எப்படி வேறு லெவலில் வந்திருக்கா, ஒரு கிண்டு கட்டிக்கிறோம். 20 நிமிஷம் சொன்னோம். சரி, இருந்தாலும் முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கையாக பார்த்துருப்பேன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு கிண்டில் விட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூட்டு போயிட்டு மறுபடியும் வரலாம். ஓகேவா மக்களே, டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, திறந்துட்டு மறுபடியும் ஒரு கிளர், அப்படியே அலேக்கா ஒரு கிளர். ஏன்னா அடிக்கடி இது பண்ணோன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அதனால தான். ஓகேவா, ஒரு கிளறிட்டு மெயின் மேட்ரு என்னன்னா, 1/2 கிலோவுக்கு அரிசிக்கு 3 சொம்பு தண்ணி. அதாவது நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கள, அந்த சொம்பாலே தண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு 3 சொம்பு தண்ணியை அதை ஊற்ற போகிறேன். ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கூடாது, அப்படியே ஊற்றிடணும் மொத்தமாக. இப்போ இதை ஒரு கிளறணும். ஓகேவா, கிளறிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதி வரணும். ஓகே, கொதி வரட்டும், நம்ம வருவோம். அரிசியை நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கிளறணும். அப்போதான் நல்லா வேகும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மட்டன் வந்து இன்னும் லைட்டாக வேகணும். சரி, இதில் ஒரு தம் போட்டால் இது ஒரு வெந்துடும். ஓகேவா, அதனால் இது வேகட்டும். ஃபோனில் ஒரு சார்ஜ் கம்மியாயிடுச்சிங்க. எடுத்து லைட்டாக ஃபோன் சார்ஜ் போட்டு இது ஆகட்டும். மறுபடியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தம் கட்டியாச்சு. அவ்வளோதான். என்ன பண்ணோம், ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா, ஃபைனலி நம்ம செஞ்ச மட்டன் பிரியாணி பீசஸ் நல்லா வெந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லாவே வெந்திருக்கு, பரவாயில்ல. சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாசனை மனமாக இருக்குது. அதுக்காக இன்னொரு வெயிட்டிங் இருங்க, காட்டுறேன். உட்காந்துடா பாருங்க பைத்தியம். இப்போ நான் விட்டா என் தட்டில் இருக்கிற பேனை காலி பண்ணுவா, கத்திக்கிட்டே இருக்கா. ஓகே, பை பாய்.